வணக்கம், நான் சந்தியா. வெல்கம் டு தம்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஃப்ரூட் கஸ்டர்ட் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு சிலருக்கு செய்யும்போது ஒன்றா ரொம்ப லிக்விட் ஆகிடும், இல்லைன்னா ரொம்ப கெட்டி ஆகிடும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். நான் சொல்கிற மெத்தடையும் ரேஷியோவும் ஃபாலோ பண்ணிங்கன்னா சூப்பராக வரும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு நம்ம முதல்ல ஒரு கப்பில் 2 டேபிள் ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துக்க போகிறோம். கஸ்டர்ட் பவுடர் நம்மளுக்கு எல்லா கடையிலையும் ஈஸியாக கிடைக்கும். அதை நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 1/2 கப் மில்கை ஊற்றிக்கிறோம். ஊற்றிட்டு இது கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் நம்ம நல்லா கரைச்சி வச்சுக்க போகிறோம். இப்போ இந்த மாதிரி பாருங்கள், ஃபுல்லாக கரைச்சி வச்சு தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். அடுத்ததாக அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் பாலை ஊற்றிக்கிறோம். அந்த பாலை நல்லா பொங்கி வரும்போது நம்ம அதில் ஒரு 1/3 கப் சுகர் ஆட் பண்ணுறோம். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் சொல்லணுன்னா ஒரு 12 to 13 டீஸ்பூன் சுகர் போட்டுக்கிறோம். அது நல்லா சுகர் மெல்ட் ஆனோடனே அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கஸ்டர்ட் மிக்சரை இதில் ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணிவிட்டு அடுப்பை சிம்லேயே இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நம்ம கலந்து விட்டுக்கிட்டே இல்லைன்னா கட்டி பிடிச்சிரும். ஒரு 2 to 3 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஓரளவு நல்லா கெட்டியாகி வரும். இதுதான் கரெக்ட் கன்சிஸ்டன்சி. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். பண்ணிவிட்டு அதை அப்படியே ஆற வச்சிடறோம். இந்த டைமில் ஆறுற டைமில் நம்மக்கிட்ட என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக மாதுளம்பழத்தை உரித்து எடுத்து வச்சுருக்கேன். திராட்சை ஒரு 10 to 15 திராட்சையை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 4 to 5 ஸ்ட்ராபெரியை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு வாழைப்பழம் எடுத்திருக்கேன். ஒரு குட்டியாக ஒரு சின்ன ஆப்பிள் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஆல்ரெடி ஆற வச்சு வச்சுருக்க கஸ்டர்ட் மில்கை இதில் ஊற்றிக்க போகிறோம். இந்த ஃப்ரூட்ஸ் தான் இல்லாமல் நம்மக்கிட்ட என்ன ஃப்ரூட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அந்தந்த சீசனில் எந்த ஃப்ரூட்ஸ் வருதோ அதை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை ஊற்றிட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விடுறோம். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா மூடிட்டு இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு 7 to 8 மணி நேரத்துக்கு நம்ம அப்படியே வச்சிட போகிறோம். அப்போ தான் இது நல்லா செட் ஆகும். இப்போ பாருங்கள், நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் பண்ணிடுறேன். கவர் பண்ணிவிட்டு நம்ம இதை இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். உங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டான்னா கூட நீங்கள் ஆறுனதுக்கப்புறம் அப்படியே கூட எடுத்து சர்வ் பண்ணலாம். அதுவும் டேஸ்ட்டாக தான் இருக்கும். இருந்தாலும் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது இன்னும் கொஞ்சம் சில்லுன்னு இந்த சம்மருக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 8 மணி நேரத்துக்கு அப்புறம் நான் இதை ஃப்ரிட்ஜிலேருந்து வெளியே எடுத்திருக்கேன். இப்போ நம்ம இதை கப்பில் போட்டு சர்வ் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நான் எடுக்கிறேன். எவ்வளோ கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு ஐஸ்கிரீம் மாதிரியே இருக்கும். வேணும்னா நீங்கள் இதில் வெனிலா ஐஸ்கிரீம் போட்டு கூட சர்வ் பண்ணலாம். இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இதில் நீங்கள் வேணும்னா கூட மேலே நட்ஸோ இல்லை டூட்டி ஃப்ரூட்டியோ எது வேணாலும் போட்டு சர்வ் பண்ணலாம். குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் தம்ஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.